வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். தமிழினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள் குடும்பம் என்பது வாழ்க்கை கிளையை கற்கும் கலாச்சாலை என்று சாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்கிறாங்க. இதற்கான கவிதை வரிகள்: என்பதற்கு இருபேருடைய பிறகு வாழ்க்கையுடைய இன்பம் பெருமை தியாகம் தகைமை காட்ட வேண்டும். தன் புகழ் விளக்கின் நல்ல தரமுடைய மக்கள் தலைப்பார்கள் இழ்வாழ்வில் ஆய்ந்து கண்ட உண்மை நினைவு கொண்டு என் வாழ்க்கை துணை இதுவரை உங்களுக்கு நிறைநினைதோடு அன்பு கொண்டு செய்தவர்தான் பாரீர். உன்னை மதித்து ஆற்றியுள்ள இனிய செயல் அனைத்தும் உள்நினைந்து நன்றி கூறி வாழ்த்த மனம் நிறையும் என்று சொல்றாங்க. இன்னொரு பாடல்ல சிக்கனமும் சிந்தனையும் சிறந்த பண்பும் சேர்ந்திரைத்தமுடன் வாழும் துணிவும் கொண்டு எக்கணமும் இருவருமே பிறர் உள்ளத்தை எழுகின்ற உணர்ச்சிகளை கூர்ந்திருந்த அக்கணத்தின் சூழ்நிலையை பயனாய் கொண்டு ஆராய்ந்து பின்விளையை கணித்துக் கொண்டு மிக்க நடமுள்ள மகளிரில் செயல்களாற்றி மேலான அறவழியில் வாழ வேண்டும் என்று சாமிஜி இந்த 16 வரிகள் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. கவிதை வரிகள். நாம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன? பிறவி பெருந்தொடர் நீண்டுவதற்கு குடும்ப அமைதி என்பது இன்றியமையாத ஒன்று. நாம வினை பயன் ஒரு தேகம் கண்டிருக்கிறோம். நம்ம அம்மா அப்பா அவங்க அம்மா அப்பா இப்படி தொடர்ந்து கருத்துடர வந்த அனைவரும் பதிவுகளின் அடிப்படையில வினைப்பதிவின் அடிப்படையில நாம உருவாகி பிறந்து வளர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது நம்ம எல்லோருக்கும் தெரியும். குடும்பம் இன்பம் குடும்பம். ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய தேவைகளை சிக்கனமாக வாழ்ந்து மற்றவர்களுக்கு என்ன உதவி செய்ய முடியும் என்ற அந்த நிலையில தன்னுடைய அறிவாட்சி தரத்தை உயர்த்தி வாழ பழகி கொண்ட அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்களிடையே எந்த விதமான ஒரு மனக்கசப்பும் சச்சரவும் இருக்காது. அதோடு அல்லாம பிறவியினுடைய நோக்கமான நம்முடைய பதிவுகளை மிக எளிமையாக நீக்கிக் கொள்ளலாம். சாமி சொல்லுவாங்க, ஒரு குடும்பத்துல சகிப்புத்தன்மையோடு விட்டு கொடுத்து தியாகியாக யார் வாழ்றாங்களோ அவங்க தான் அறுவடை சிறந்தவங்க. விட்டு கொடுத்தவங்க கெட்டு போக மாட்டாங்க என்று ஒரு பழமொழி இருக்கு. எந்த சூழ்நிலையிலையும் நாம நம்முடைய பதிவை நீக்கிக் கொள்ள நம்முடைய குடும்பம் நமக்கு உதவியாக இருக்குதுங்கிற அந்த புரிதல் இருந்தாலே நம் வாழ்க்கையில ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் நாம மகிழ்ச்சியாக வாழலாம். குடும்பத்துல கணவன் அதிகம் சம்பாதிக்கலாம், மனைவி கூட இப்ப இன்றைய காலகட்டங்கள்ல அதிகமாக கணவனோட அதிகம் சம்பாதிக்கலாம். இன்னைய குழந்தைகள் கூட அப்பா அம்மா 10 வருஷம் 15 வருஷம் சம்பாதிக்க முடியாத அவங்க ஒரு ஆண்டுகள்ல சம்பாதிக்கக்கூடிய அளவுல இன்றைக்கு பொருளாதாரத்துறையில உயர்வான ஒரு உத்தியோகத்துல எல்லாம் அமர்ந்து பாடுபடுறாங்க, எல்லாம் செய்யறாங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நாம பொருள் ஈட்டல், காத்தல், அனுபவத்தில், பிறருக்கு ஈண்டு வாழ்தல், சேமித்தல் என்ற இந்த நிலைகள்ல நாம கூடுதல் குறைதல் இருந்தாலும் பொருள் சம்பாதிக்கிறதுல நாம எல்லோரும் ஒரே ஒரு சமநோக்கோடு நம்ம எந்த விதமான ஈகோ இல்லாம நம்ம வாட பழகி கொண்டோம் என்று சொல்லி சொன்னா அந்த குடும்பத்துல மகிழ்ச்சி என்பது நிரம்பி இருக்கும். ஒருத்தருக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னா கணவன் சார்ந்தவர்களுக்கு உதவி பண்ணணும்னா மனைவியினுடைய உறவு முறைகளுக்கு நண்பர்களுக்கு உதவி பண்ணோம்னா அந்த குடும்பத்துல உள்ள குடும்ப உறுப்பினர்களோடு நாம கலந்துரையாடி அதை செய்யும் போது அவங்க செய்யணும்னு நினைக்கிறத விட கூடுதலாகவே கொடுக்கக்கூடிய ஒரு நிலைக்கு நாம நம்மளை உயர்த்தி கொள்ளலாம். நான் தான் செய்வேன் அப்படிங்கிற அந்த முனைப்பு இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா குடும்ப தலைவனுக்கோ தலைவிக்கோ அது ரொம்ப பாதிப்பை கொடுக்கும். ஒரு சூழ்நிலைகள்ல கடுமையான ஒரு வார்த்தைகளை கணவன் பயன்படுத்திட்டாலோ மனைவி பயன்படுத்திட்டாலோ குழந்தைகள் பயன்படுத்திட்டாலோ அதை மறந்து மன்னிக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம உருவாக்கிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அடுத்த செகண்ட் நம்ம மகிழ்ச்சியாக வாழ முடியும். நாம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன?
நம்முடைய பதிவை நீக்க வந்த கலாச்சாலை நம்முடைய குடும்பம். குடும்பம் ஒரு கோயில்பாங்க, இல்லறமே நல்லறம் அப்படிம்பாங்க, குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம் என்று சொல்லுவாங்க. நாம வள்ளுவர் பிறந்ததை சொல்ற மாதிரி அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அதுங்கிறாங்க. நாம் இதை புரிந்து கொண்டு வாழணுங்க. நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.